என்னமாமா டாக்டர் என்ன சொன்னாரு? காயம் நல்லா ஆறிட்டு வருதான், 2 நாள்ல சரியாயிடுன்னு சொன்னாரு. அப்ப 10ஆம் தேதி கச்சேரி ஆடலாம்ல? அட்வான்ஸ் வாங்கி செலவு பண்ணல, ஆடித்தானே ஆகணும். ஏமா ஆட முடியல? முடியும்பா. பார்த்து மெல்ல கூட்டிட்டு மெல்ல கூட்டிட்டு. விடுக்கா, நானே நடக்கிறேன். சரி உட்காந்துரு, நான் சூடா காப்பி கொண்டு வரேன். பாத்து. நேரத்துக்கு முன்னாடி வாழ்வனை தேடிட்டு வந்தாரு. என்னடி சொல்ற? நிஜமாவா? என்னடி இது? நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? நான் என்னடி பண்றது? உங்க மாமா அவரை திட்டி அமைச்சிட்டாரு. பார்க்க பாவமா இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு. போய் பாரு. வெட்டாமட்டிக்காரவங்க உனக்காக காத்துட்டு இருந்தாங்க. அச்சாரம் கூட வாங்கிட்டு தான் கொடுக்கணுமா? நீ வரல, போயிட்டாங்க. 10ஆம் தேதி கச்சேரி. அச்சாரம் கூட வாங்கிட்டேன். அச்சாரம் வாங்கினீங்க, முதல்ல திருப்பி கொடுங்க. என்ன சொல்ற? இனிமே நான் கரகம் ஆட போறதில்ல. என்னது? ஆட மாட்டியா? என் முகத்தை பார்த்து சொல்லு. உன் கால்ல சலங்கை கட்டி கரகத்தை தலையில தூக்கி வச்சு ஆட வச்சவள என்ன? நீ இந்த கரகத்தை வேண்டாம்னு சொல்லலடா. நாம கும்பிட தெய்வத்தையே வேண்டாம்னு சொல்றேன். உங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு தவியா தவிச்சிட்டு இருக்கும் போது இந்த தொழில் தாண்டா நமக்கு சோறு போட்டது. நீ ஆட ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த கரகத்தை தலைமையில தூக்கி வச்சு ஆடி ஆடி களைச்சு போன என்ன பார்த்தா இந்த தொழில் வேண்டாம்னு சொல்றேன். நான் ஆட மாட்டேன்னு சொல்றதுக்கு கோவப்படுறீங்களே, என்ன காப்பாத்துறதுக்காக காலில் அடிபட்டு ஆட முடியாம கிடக்குறாளே, அவளை நினைச்சு பாத்தீங்களா? தாய்மான உறவு தான் பெரிய உறவுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மான உறவு இருக்குங்கிற மனசுங்களே. அவ என் தம்பி இல்லப்பா, உங்க அப்பனை கொண்ட கொலைகாரன். என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, அவனை தாய்க்கு தாயா வளர்த்து என் தம்பி நான் எனக்கு உசுறு. அவனை என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. துடியா துடிச்சாரு. அவன் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனேன். உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிர் போயிடும், 3000 ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் சிங்கப்பூருக்கு போறேன், இந்த நகையெல்லாம் வச்சுக்கோங்க, வந்து வாங்கிக்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த நகையெல்லாம் எடுத்து உங்க அப்பாவுக்கு தெரியாம என் தம்பி கிட்ட கொடுத்து பணம் வாங்கிட்டு வாடான்னு சொன்ன. இன்னைக்கு போன வந்த அப்பா திரும்பி வரவே இல்லை. உங்க அப்பாவையும் என்னால காப்பாத்த முடியல. அப்படி என்ன செய்வேன்? அங்க இருக்கவும் முடியல. இந்த ஊருக்கே வந்துட்டோம். அன்னைக்கு போனவரே இப்ப போட்டியில தான் நான் பார்த்தேன். இப்ப சொல்லுப்பா, நான் செஞ்சது தப்பா? ஆனா அவரை பார்த்தா அப்ப தெரியலமா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அவர் உனக்கு அவ்வளவு யோகியமா போயிட்டாரா? நீ பேசலப்பா, அவ உன்னை பேச வைக்கிறா. அவங்க உறவுதான் உனக்கு முக்கியமான சொல்லிடுப்பா. நான் தடுக்கிறேன். என் மகளை காப்பாத்துக்கு எனக்கு தெரியும். என் கால்ல இன்னும் எனக்கு தெம்பு இருக்கு. உனக்காக இறக்கி வச்ச கரகத்தை திரும்பவும் என் தலைமையில தூக்கி வச்சு ஆட என்னால முடியும். உன்னை நம்பி நாங்க இல்லடா. பாப்பா தங்கவேலு. தம்பி என்னமா இது? தங்கவேலு, அடுத்த பஸ்ல போய் வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு வந்துரு. என்னது அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குறா? அதை நம்பி நான் ஏகப்பட்ட கற்பனை இருப்பா. இந்த சீமையில் இல்லாதவரு இனிமே கரகாட்டம் ஆட மாட்டாரா? என்னப்பா அம்மா கண்ணீர் கம்பளிமா போகுது, நீ வேற மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கிற. ஆமா ஆட மாட்டேன்னு சொன்னியாமே, ஏன்? மனசு சரியில்லை. இங்க பாரு, ஓ மனசை பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் வச்சிருக்கேன். அதை நான் சொன்னா இங்கேயே நீ ஆட ஆரம்பிச்சிருவேன். என்ன? நம்ம ஆடுற அன்னைக்கு அதே ஊர்ல அதான் உன் ஆளு ஆமாச்சி அதுவும் ஆடுது. நிஜமா சொல்றீங்க? தம்பி, அந்த ஊர்ல 2 கோஷ்டி. ஒரு கோஷ்டி காமாட்சி கரகாட்டத்தை புக் பண்ணிருக்காங்க, இன்னொரு கோஷ்டி நம்ம கிட்ட வந்து இதுதான் சாக்குன்னு ரேட்டை ஏத்தி சருன்னு கறந்துட்டேன். என்ன தம்பி, நீ ஆடுறியா இல்ல அம்மா சொன்ன மாதிரி அடுத்த பஸ்லயே அட்வான்ஸ்? வேணாண்ணே. வாங்க வாங்க. வணக்கம். கார்ல வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், பஸ்ல வந்திருக்கீங்க. அது வந்து என்ன ஆச்சுங்களா? அது காரை பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்கேன். அதெல்லாம் இல்லங்க, ரிப்பேருங்க. ஊரு ரொம்ப தூரங்களா? கொஞ்சம் தூரம் உள்ள போனோம். நாம எப்படி போறதுன்னு கேளுங்க. எப்படி போறதுங்க? நம்ம வண்டி இருக்கு, அதுல போலாம். பெட்ரோல் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல? அது மாட்டு வண்டிங்க.
மாட்டு வண்டி என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. வாங்க போலாம். போங்கடா, போய் ஆடு கொண்டு குத்துங்கடா. மண்டைகளை பாரு. காமாட்சி, உனக்கு வெக்கம் மானம் ரோஷம் எதுவுமே கிடையாதா? டேய், நீ அளவுக்கு மீறி போற. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு காதல். டேய், இவன் காதல் பண்ணாம பின்ன இந்த மண்டையை வச்சுட்டு இவனாடா காதல் பண்ணுவான்? டேய், என்னடா பாக்குற? நீ ஆடுற இடத்துல அவ ஆட மாட்டா. உன் காலடி பட்ட மண்ணை கூட அவ மிதிக்க மாட்டா. ஆடி. ஏற நேரத்துல சித்தரிங்க வச்சுட்டானே. தம்பி, வருத்தப்படாத. பாப்பா, வருத்தப்படாத வா. இது காமாட்சியோட சொந்த விஷயம். இதுல தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்னடி சொன்ன? எனக்கு உரிமை இல்லையா? அவளுக்கு நான் தாய் மாமன், அவங்க அக்கா புருஷன். அவளை இந்த நிலைமை கொண்டு வர என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? ஆஹா, சும்மா பாடுபட்டீங்க. அவ சம்பாதிக்கிறத வச்சு தானே குடும்பமே என்னடி நடத்துறீங்க. சொன்ன? ஏய், ராஸ்கல்! அடி! என்ன எதிர்த்து பேசுறதுக்கு வந்துட்டியா? விடு! காமாட்சி, உன்னை கோபுரத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ குப்பமேடு தான் பிடிக்கணும்னு சொல்ற. கொஞ்சம் யோசிச்சு பாரு காமாட்சி. அவங்க அம்மா இருக்க வரைக்கும் இது நடக்காது. அவன் நிச்சயமா உன்னை வாழ விட மாட்டான். அப்புறம் நீ இங்கதான் வந்து கண்ணை கசைக்கு நிக்கணும். அதனால முத்தையனை மறந்துடு. ஜபான், அவனோட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதுங்கிற மாதிரி நீ வசனம் பேசுன. ஐயோ, என் மகன் போயிட்டானே, என் மகன் போயிட்டானேன்னு முத்தையனோட அம்மா வசனம் பேசுவா. புரியல? அவனை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் கொக்கா வாழா வெட்டியாதான் நிப்பா. எது வேணுமோ நீயே முடிவு பண்ணிக்க. போ! என்னாச்சு? காமாட்சி உள்ள போய் தாபா பண்ணி திறக்க மாட்டேங்கிறப்பா. அம்மா, காமாட்சி, காமாட்சி, அம்மா, காமாட்சி, அம்மா, காமாட்சி, காமாட்சி, சீக்கிரம் ஓடி போய் கொஞ்சம் காபி தண்ணி கொண்டா. ஓடு ஓடு அப்படி. அம்மா, உட்காருமா, உட்கார். இப்படி உட்கார். ஏமா ஏமா இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்ச? யாருக்காக வாழணும்? ஏமா அப்படி சொல்றேன்? நான் உசுர வச்சிருக்கிறதே ஒருத்தானம்மா. நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப எல்லாம் உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஏப்பா இப்படி மாறி போயிட்டீங்க? அம்மா உசுரோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் இருந்திருப்பீங்களா? சொல்லுங்கப்பா. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, முடிவு உண்டு. நீ கவலைப்படாதம்மா. நாளைக்கே நான் ஊருக்கு புறப்படுறேன். எங்க அக்காவை சந்திச்சு அவங்க கால்ல கையில விழுந்தாவது உன்னை முத்தியோட சேர்த்து வைக்கிறமா. இது சத்தியம்மா. மடி, இனிமே இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை செய்ய மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. தம்பி, உங்களை பக்கத்தான் ஓடி வந்துகிட்டு என்ன இருக்கு. விஷயம்? காமாட்சி தூக்கு போட்டுக்கிடுச்சியா? என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க தம்பி, நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திட்டோம். இப்ப இருக்கா? எல்லாம் ஓ நினப்பு தான். பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு. அவளை நல்லபடியா வாழ வைக்கிறது என் பொறுப்பு. எதுக்கும் பயப்படாம அவளை தைரியம் இருக்க சொல்லுங்க. என்னமோ தம்பி, உங்களை தான் மலை போல நம்பி இருக்கு. நினைச்சது நடக்கணும்னா காமாட்சி மனசு மாறணும். டேய், முயற்சி பண்ணா நடக்காத எதுவுமே கிடையாதுடா. நீ மட்டும் நானும் காமாட்சியும் தனியா சந்திக்கிறது ஏற்பாடு பண்ணு. அவளை வழி கொண்டு ஐயா, இது நடக்கிற காரியமா? நீ மனசு வச்சா நிச்சயம் நடக்கும். அதெல்லாம் நிச்சயமா அவ வரவே மாட்டா. நீ மட்டும் நான் சொல்றபடி கேட்டு நடந்தா உனக்கு ஏரிக்கிற நிலம், எனக்கு காமாட்சி. என்ன சொல்ற? இப்படி வா. என்ன மாமா, எங்கேயோ புறப்படுற மாதிரி தெரியுது. வெளியூருக்கு புறப்பட்டு இருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்டணும். நான் கேட்க வேண்டியதை வேற மாதிரி கேட்டுட்டியே. அது சரி, என்ன விஷயம்? இல்ல மாமா, வீரபத்ரசாமி கோயிலுக்கு உங்களையும் காமாட்சி கூட்டி போலான்னு வந்தோம். என்னப்பா அது அதிசயமா கோயிலுக்கு போகணுங்கிற? ஆமா மாமா, காமாட்சி மனசுல இருக்க கஷ்டம். கல்யாணம் நடந்து இத்தனை வருஷம் ஆயும் எங்களுக்கும் குழந்தை இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணலையா அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னாரு. என்னப்பா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒரு முக்கியமான சமாச்சாரமா ஒருத்தரை பார்க்கலான்னு புறப்பட்டு இருக்கேன். நீங்க திடீர்னு வந்து சாமி கோயிலுக்கு போலான்னு கூப்பிடுறீங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுனே புரியல. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போலாமேப்பா. இல்லம்மா, இது தள்ளி போடுற காரியம் இல்ல. சாமியா பார்த்து முடிக்க வேண்டிய நல்ல காரியம். அதனாலதான் புறப்பட்டு இருக்கேன். மாமா, நீங்க போற வேலைக்கு போங்க. ஏமா, நாம காமாட்சி கூட்டி போலாமே. சொல்லு. என்னம்மா? இல்லக்கா, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. காமாட்சி, கோயிலுக்கு கூப்பிட்டாங்கன்னா மாட்டேன்னு சொல்லக்கூடாதுமா. நீ சாமி கிட்ட போய் எல்லாத்துக்காகவும் வேண்டிக்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். சரிப்பா. நான் வரட்டுமா? ஆ. சொல்றாமா,
பிள்ளைகளை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய் ஜாக்கிரதையா வா. வரேன்.